அனைவருக்கும் வணக்கம். திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேப் வியூ வந்து பார்த்துடலாம். இதுதாங்க நகரி ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து தான் இந்த ரயில் பாதையை வந்து தொடங்குது. இந்த நகரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து அரக்கோணம் ரேணிகுண்டா இந்த ரயில் பாதையில் நடுவில் வர ஸ்டேஷன் தான் நகரி. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நகரிலேருந்து டுவர்ட்ஸ் அரக்கோணம் டைரக்ஷன் தான் இந்த ரயில் பாதை வந்து தொடங்குது. நீங்கள் மேப்பில் பார்க்கலாம், ஒயிட் கலரில் ஒரு லைன் போகுது. அதுதாங்க புதுசாக அமைக்கப்பட்ட திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை. முதற்கட்டமாக நகரியிலேருந்து பொதட்டூர்பேட்டை வரைக்கும் சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரயில் பாதை அமைக்கிற பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு மண்மேடு வந்து அமைச்சிட்டாங்க. ரயில் பாதை அமைப்பதற்கான அந்த பேஸ்மெண்ட் வேலை முடிச்சிட்டாங்க. ரீசெண்டாக நான் சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் பார்த்தேன், நகரி சைட்லேருந்து தண்டவாளம் அமைக்கிற பணிகளும் தொடங்கிட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், இந்த பகுதி வரைக்கும் அந்த ஒயிட் கலர் லைன் தான் அந்த ரயில் பாதை வர பாதை. எக்ஸாக்டாக இந்த பகுதி வரைக்கும் அந்த பொதட்டூர்பேட்டை பின் பாயிண்ட் வச்சுருப்பேன் பச்சை கலர், அது வரைக்கும் தாங்க ரயில் பாதை அமைப்பதற்கான அந்த மண்மேடு வந்து அமைச்சிட்டாங்க. சுமார் ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு மண்மேடு அமைச்சிட்டாங்க. ரயில் பாதை அமைக்கிற பணிகளும் நகரி சைட்லேருந்து தொடங்கிட்டாங்க. இங்கேருந்து பொதட்டூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரயில் பாதை அமைப்பதற்கான அந்த மண்மேடு அமைக்கிற பணிகள் தான் நடக்குது. அந்த பகுதியில் பாறைகள் இருக்கிறதுனால அந்த பாறைகள்லாம் உடச்சி மேலே மண்மேடு அமைக்கிற பணிகள் இப்போ நடக்குது. எக்ஸாக்டாக இந்த பகுதியில் தாங்க பொதட்டூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் தான் அமைக்கிறாங்க. இந்த மில்லுங்க, இது இந்த ப்ளூ கலர் ஷீட் வந்து ஒரு மில்லு இருக்குது. இந்த மில்லுக்கு பேக் சைடில் தான் பொதட்டூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. பொதட்டூர்பேட்டை அந்த வில்லேஜ்லேருந்து அவுட்டர் ஏரியாவில் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. இந்த வீடியோவில் வெறும் பொதட்டூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் எடுக்கப்பட்ட ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் தாங்க காமிச்சிருப்பேன். மற்றபடி டீட்டெயிலாக கவர் பண்ண முடியல. ஏன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் லொக்கேஷன் கண்டுபிடிச்சி போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. முடிஞ்சால் அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது பொதட்டூர்பேட்டை ஸ்டேஷன் பக்கத்தில் நடைபெற்று வருகிற சில வேலையோட காட்சிகளும் பொதட்டூர்பேட்டை ஸ்டேஷனில் எடுக்கப்பட்ட காட்சிகள் வந்து இப்போ பார்க்கலாம். ஒரு சின்ன கிளிம்ஸ் தாங்க கவர் பண்ண முடிஞ்சுது, ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ண முடியல. அங்கே நிறைய வேலை ஆட்கள் வந்து வேலை செஞ்சுருந்தாங்க. திண்டிவனம் நகரி இந்த புதிய ரயில் பாதை வழித்தடத்தோட மொத்த நீளம் வந்து சுமார் 184 கிலோமீட்டர். அதில் முதற்கட்டமாக நகரி டு பொதட்டூர்பேட்டை சுமார் 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ரயில் பாதை வந்து அமைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற காட்சிகள் வந்து கடைசி ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மண்மேடு அமைக்கிற பணிகள் வந்து நடக்குது. இது எக்ஸாக்டாக பொதட்டூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இந்த வேலை வந்து நடக்குது. ஏற்கனவே 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு மண்மேடு அமைச்சிட்டாங்க. நகரி சைட்லேருந்து ரயில் பாதை அமைக்கிற பணிகளும், அதாவது தண்டவாளம் அமைக்கிற பணிகளும் தொடங்கிட்டாங்க. இந்த கடைசி ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டும் ரயில் பாதை அமைப்பதற்கான இந்த மண்மேடு அமைக்கிற பணிகள் வேலை வந்து வேகமாக நடக்குது. நீங்கள் பார்க்குற இந்த கல் வந்து ரயில்வேயோட சர்வே கல் தான். அது அடையாளத்துக்கு வச்சுருக்காங்க. மண்மேடு வந்து நல்லா அகலமாக அமைக்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு வழி ரயில் பாதை தான் அமைக்கிறாங்க. ஃப்யூச்சரில் இரட்டை வழி ரயில் பாதை அமைக்கிற அளவுக்கு இடவசதி வந்து இருக்குங்க. இந்த கடைசி ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டும்தான் மண்மேடு வந்து அமைக்கணும். இதில் நடுவில் நிறைய பாறைகள்லாம் வருதுனால அந்த பாறைகள்லாம் இடிச்சிட்டு ஃபுல்லாக அந்த பாறையை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மண்மேடு அமைக்கிற பணிகள் வந்து நடக்குது. அதனால தான் இந்த பகுதியில் வேலை வந்து ஒன்றும் முழு அளவில் முடியல. ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டும் தான் இந்த வேலை வந்து முடிக்கணும். அதுக்கான வேலையும் வேகமாக நடக்குது. நிறைய லாரிகள் வந்து மண் கொட்டுற அந்த காட்சிகள் வந்து நான் பார்க்க முடிஞ்சது. வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கடைசி 1 கிலோமீட்டர் மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா நகரி டு பொதட்டூர்பேட்டை அநேகமாக அடுத்த ஒரு 5 இல்லை ஒரு 6 மாதத்துக்குள்ளே வேலை வந்து முடிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன். போன அப்டேட் வீடியோவில் அந்த மண்மேடு அமைக்கிற காட்சிகள்லாம் காமிச்சிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலாம், அந்த பழைய வீடியோ பாருங்கள். இந்த பகுதியில் மெயினாக வந்து பொதட்டூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் தான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் பார்க்கலாம், இதுதாங்க பொதட்டூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். இந்த பகுதியே கொஞ்சம் மேடு பள்ளமாக தாங்க இருக்குது. பொதட்டூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு கிராசிங் ஸ்டேஷனாக தான் அமைக்கிறாங்க. அதாவது 2 ட்ராக் வந்து இருக்குது. ஒன்று வந்து மெயின் லைன், இன்னொன்று வந்து லூப் லைன் அமைக்கிற பிளாட்ஃபார்மும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கிராசிங் ஸ்டேஷனாக தான் அமைக்கிறாங்க. நீங்கள் தூரத்தில் பார்க்குற அந்த பில்டிங் தாங்க பொதட்டூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனோட பில்டிங். ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம், மற்ற அந்த ரிலே ரூம், ஸ்டாஃப் ரூம்லாம் கட்டுறாங்க. நல்ல பெரிய ரயில்வே ஸ்டேஷன் தாங்க கட்டுறாங்க. இந்த பிளாட்ஃபார்மோட நீளமே குறைஞ்சது ஒரு 350லேருந்து 400 மீட்டர் தூரம் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், 2 ட்ராக் வந்து அமைக்க போகிறாங்க. ஒன்று வந்து மெயின் லைன், இன்னொன்று வந்து லூப் லைன் அமைக்க போகிறாங்க. இந்த காட்சிகள் தான் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சேன். ஃபைனலாக கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்தளவு டீட்டெயிலாக கவர் பண்ணல. வெறும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வியூ மட்டும் தான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த
பகுதி போகிறதுக்கே ரொம்பவே சிரமமாக இருந்தது, கண்டுபிடிச்சி போகிறதுக்கு. எப்படியோ கண்டுபிடிச்சி ஒரு சின்ன கிளிம்ஸ் எடுக்க முடிஞ்சுது. அந்த இடத்துல வேலையாட்கள் வேலை செஞ்சதுனால ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ண முடியல. இதுதாங்க இந்த திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டத்தில் பொதட்டூர்பேட்டை ஸ்டேஷனில் எடுக்கப்பட்ட காட்சிகளோட ஒரு சின்ன தொகுப்பு. மற்ற பகுதியெலாம் வந்து வேலை இன்னும் தொடங்கலைங்க. வாலாஜா ரோட் டு சோழிங்கர் அந்த பகுதியில் வந்து வேலை தொடங்கிட்டாங்க. ரயில் பாதை அமைக்கான அந்த மண்மேடு அமைக்கிற பணிகள் தொடங்கிட்டாங்க. மிச்ச பகுதியிலலாம் வந்து டெண்டர் நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் கான்ட்ராக்டர் வந்து ஃபைனலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் கான்ட்ராக்டர் ஃபைனலைஸ் பண்ண பிறகு மீதி இருக்கிற பகுதி வேலை வந்து தொடங்கிடுவாங்க. இந்த ரயில் பாதை வந்து சுமார் 6 கட்டங்களாக வேலை பிரித்து தான் பண்ணுறாங்க. அது முதல் கட்டம் வந்து திண்டிவனம் டு செய்யாறு, 2வது கட்டம் வந்து செய்யாறு டு ஆரணி, 3வது கட்டம் வந்து ஆரணி டு ராணிப்பேட்டை, 4வது கட்டம் வந்து வாலாஜா ரோட் டு சோழிங்கர் டவுன், 5வது கட்டம் வந்து சோழிங்கர் டவுன் டு பொதட்டூர்பேட்டை, 6வது கட்டம் பொதட்டூர்பேட்டை டு நகரி. இதில் நகரி டு பொதட்டூர்பேட்டை 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், வாலாஜா ரோட் டு சோழிங்கர் டவுன் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த 2 பகுதியில் வேலை வந்து தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே வாலாஜா ரோட்லேருந்து ராணிப்பேட்டை 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பணிகள் முடிஞ்சு கூட்ஸ் ட்ரெயின் டிராஃபிக் வந்து தொடங்கிட்டாங்க. மீதி இருக்கிற பகுதியெல்லாம் கான்ட்ராக்டரை செலக்ட் பண்ண பிறகு அடுத்த கட்டமாக வேலை வந்து தொடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.